இது வரைக்கும் அனுஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. சைடில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட வீடியோவையும் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எப்படி கருவேப்பிலை சட்னி செய்யணும்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: பட்டை மிளகாய், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நான் காம்பு எடுக்காமல் போட்டிருக்கேன். நான் அரைக்கும் போது நான் காம்பு எடுத்துருவேன். அப்போ தான் அதில் உள்ள விதையெல்லாம் கீழே கொட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் 3 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா அதையும் வதக்கிக்கோங்க நல்லா எண்ணெயில். பட்டை மிளகாய் கருவுறதுனால நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அலசி வச்சுருந்த கருவேப்பிலை எடுத்து ஈரப்பதம் போகிற வரையும் அதை நல்லா வறுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க லாஸ்ட்ல. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஏனத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை தாளித்து கொட்டிக்கிறேன். அதுக்கு கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நான் தாளிச்சிருக்கேன். சுவையான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பயப்படாம அங்கே போயிருங்க, பக்கத்தில் போயிருங்களா, தொடுங்க அவனை, தொடுங்களேன். ஒன்றும் இல்லை, தொடுங்க. தொட்டிங்களா எல்லாம் பண்ணானா கொட்டுங்க, ஓஞ்சி கொட்டுங்க, கொட்டுங்களா சொல்கிறேன், கொட்டுங்க, கொட்டு நல்லா கொட்டு. எதா பண்ணானா